தலைமுறை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கிற சுந்தரபுரிங்கிற அழகான கிராமத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இதுவும் முக்கியமான கிராமம். இங்கே வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது தென்னை மரங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் தான். இவங்க முழுமையாக மீண்டு வர்றதுக்கு இன்னும் ஆண்டுகள் பல ஆகலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் இந்த மக்களோடு சேர்ந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக நம்ம புதிய தலைமுறை தொகுப்பாளர்கள், செய்தியாளர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி முழுக்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நான் சொல்கிறத விட பார்க்கலாம் வாங்க. பொங்கல் கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டாரு. அது என்னன்னு இதுக்கு மேலே தாமதிச்சா நல்லா இருக்காது. பொங்கல்னாலே விளையாடுங்க அப்படின்னா என்ன ஒரு பொங்கல்? அது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்குது. அப்போ தானே பொங்கல் களைகட்டும். என்ன சுபாஷே? அதெல்லாம் ரைட்டு தான் மணி. ஆனால் இந்த பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும். மக்களோட மக்கள் சேர்ந்து பயணிக்கிறதுன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்ன சார்லஸ் நான் சொல்கிறது? சுபாஷ், நீங்கள் எதிர்பார்க்க மட்டும் இல்லை, நேர்களும் வந்து அதை பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அங்கே பாருங்கள். அங்கே பாருங்க, வந்துட்டாங்களே. வேதவள்ளி, பொங்கலோட அடிப்படையே பழையன கழிதல் புதியன புகுதல் தான். அந்த வகையில் இன்னைக்கு புது பானையில் புத்தரிசி, வெல்லம் இதெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு நம்ம கொண்டாட போகிறோம். எங்கே கொண்டாட போகிறோம்? நிச்சயமா தம்பி தமிழரசன், நீங்க சொன்ன மாதிரி பொங்கல் அன்னைக்கு புது பானை புத்தரிசி போட்டு பொங்கல் வச்சாலும் கூட உப்பு மட்டும் பழசு தான் போடுவாங்களாம். ஏன்னா விவசாயிகள் அவங்களோட வாழ்க்கையில கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது, என்னைக்குமே இந்த பாதையை நம்ம நினைவிலே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உப்பு மட்டும் பழசு போடுவாங்களாம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் சுந்தரபுரி. இந்த கிராம மக்கள் கஜா புயலாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய துயர துடைக்கவும் பொங்கல் பண்டிகையை அவங்க சிறப்பாக கொண்டாடுறதுக்காகவும் புதிய தலைமுறை சார்பா பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக அவங்களுக்கு நம்ம பொருட்களும் வழங்குறோம். பொங்கலை கொண்டாடலாமா? கொண்டாடலாம். நம்மளாம் சிட்டி சைடில் வளர்ந்த பொண்ணுங்க இல்லையா, அதனால் பொங்கல் வைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கேஸ் அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் மேலே பொங்கல் வச்சு தான் நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் பழகியிருப்போம். ஆனால் இன்னைக்கு சுந்தரபுரி கிராமத்துக்கு வந்து அந்த ஆத்தென்டிக்கான ஒரிஜினலான கிராமத்து பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொங்கல் வைக்கிறது எப்படின்னு இங்கே இருக்கிற அக்காங்க கிட்டலாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதவள்ளி கூட இங்கே தான் இருக்காங்க. சரி, எங்களுக்குலாம் பொங்கல்லாம் வைக்க தெரியாது, அதுவும் கிராமத்தில் இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துக்கு கீழே அழகாக காலங்காத்தால் அடுப்பெல்லாம் வச்சு மண்பானையெல்லாம் வச்சு பொங்கல் வச்சு எங்களுக்கு சுத்தமாக பழக்கமே இல்லை. எங்களுக்கு சொல்லி தரீங்களா பொங்கல் வைக்கிறது எப்படின்னு? நிச்சயமா இங்க வந்து காலையில இருந்தே ரொம்ப பரபரப்பா எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிட்டு பொங்கல் வைக்க தயாரா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல கொண்டாடுற பொங்கலோட சிறப்பம். எங்களுடைய ஊர்ல வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி மண் விட்டு வெள்ளை அடித்து அறுப்பறுத்து புது நெல் அரிசி வாங்கி நல்லா அம்மா அப்பா மாமியார் மாமனார் கொழுந்தனார் நாத்தனார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரும்பு வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து புது பானை புது மண் சட்டி எல்லாம் எடுத்து கொண்டாந்து நல்லா எங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுவோம். இதெல்லாம் பொங்கல் சீர்னு சொல்லுவீங்களா? பொங்கல் சீர்.
ரொம்ப சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா, நீங்க எத்தனை வருஷமா பொங்கல் கொண்டாடுறீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது எல்லாம் சேர்ந்து நல்லா கொண்டாடுவோம். இவங்க எங்கள் மாமியார், என் பையன் எல்லாம் நாங்கள் 3 தலைமுறையாக அந்த பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். ஊரெல்லாம் சிறப்பாக அக்கம் பக்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஜாலியாக கொண்டாடுவோம் பொங்கல். பாத்தீங்கன்னா திலகவதி, பொங்கல் வந்து ரொம்ப சந்தோஷமான பண்டிகை, விவசாயிகளை ஒருங்கிணைக்கிற பண்டிகை அப்படின்னு இருந்தா கூட இந்த பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. மக்கா நமக்குலாம் என்னதான் கிராமத்து பொங்கல் இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை, சிட்டிலே கொண்டாடிட்டு இருந்தாலும் இங்கே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். நீ முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் எழுந்து குக்கரில் பொங்கலை வச்சுட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொங்கலை கொடுத்துட்டு வடையை கொடுத்துட்டு பொங்கலை முடிச்சிடுறது அவ்வளோதான். இன்னைக்கு பாரு அவ்வளோ ஜகஜோதியாக இருக்குது. இந்த ஊர் மக்களும் பாரு நம்மளோட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய் கேட்போம் மக்கள்கிட்ட. இங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேர் வெங்கடாச்சலம். வெரி வெரி ஹாப்பி. எங்களுக்கு ரொம்ப இந்த தமிழர் திருநாளில் இந்த மாதிரி புதிய தலைமுறை இந்த தமிழருடைய பாரம்பரிய விழாவான இந்த பொங்கல் விழாவை வந்து சிறப்பாக எங்களோட சேர்ந்து இந்த கிராமத்தில் வந்து பங்கேற்று இந்த நாங்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இந்த ஒரு சுகமான நிலையில் கூட இந்த தமிழர் திருநாளை அந்த விடாமல் கொண்டாடுறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் தொலைக்காட்சியிலேருந்து இந்த எங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் கிராமத்தில் எங்களோட சேர்ந்து இந்த பொங்கலை தமிழர் திருநாளை கொண்டாட வந்ததற்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் முன்னெடுத்து எத்தனை வருஷமாக பொங்கல் கொண்டாடிட்டு? நாங்கள் வந்து இங்கே அந்த ஊரில் வந்து 33 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். மருமக நாளில் இந்த பசங்களோட குடும்பத்தோடு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அம்மா, கடந்த ஆண்டு வந்து கஜா புயல்னால பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டமும் ஒன்று. இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இப்போ எந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து தண்ணியில் கோயிலுமாக தான் பிறந்தோம். யாரும் வந்து பார்க்கவும் கிடையாது, யாருமே வந்து பார்க்கல. நாங்களாக தான் ஏதோ பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இதோ கொஞ்சம் கையினா பிடிச்சி. மனசளவில் நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்கம்மா? இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு தயாராக இருக்குது. இப்போ புதிய தலைமுறையோட பொங்கல் கொண்டாடுறீங்க. இந்த வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் புதிய தலைமுறையோட கொண்டாடுறீங்க. எப்படி வரோம்? சந்தோஷமாக கொண்டாடுறோம். நிச்சயமா புதிய தலைமுறையோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இவங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே போல இன்னும் நிறைய பேரும் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி எல்லாம் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சூப்பரா செமையா இருக்கா கண்டிப்பா. இவங்களுக்கு ஒரு துணையா, ஒரு ஊக்கமா, உற்சாகம் கொடுக்க நாம இங்க வந்தா ஒரு ஈடையில இல்லாத ஒரு அன்பை நமக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பா அதானே நம்ம மக்களே. கண்டிப்பா பொங்கல்னாலே ஒரு இனிப்பு, இனிமை அப்படிங்கிறதா ஒரு விஷயம். இங்க நம்ம வந்து அந்த இனிமை, சந்தோஷத்தை நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப கடைசியா பொங்கலும் சாப்பிட்டோம். நம்ம கூட எங்க அவங்கள பொங்கல் சாப்பிடணும் இல்லையா? நம்ம குழு எங்கயா என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமாங்க? மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், அது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய விளையாட்டு உரியடி அப்படி இப்படின்னு ஒரு மினி திருவிழாவே நடக்குது. மக்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பொங்கல் சாப்பிடலாம். எனக்கெல்லாம் ஊட்ட மாட்டீங்களா? அது நான் பொம்பளை புள்ளி மட்டும் கூட்டு விட்டுருது.
அப்பா இதாங்க பொங்கல், ரொம்ப சந்தோஷம். சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு மதிய சாப்பாடே முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து என்ன செய்ய போறோம்? ஆமா, எனக்கு வந்து வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் ரொம்ப நல்லா நிறைஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னா அங்க விளையாட்டு போட்டியெல்லாம் நடந்துட்டு இருந்ததுல, வாங்க அந்த ஜோதியில நாமளும் போய் ஐக்கியம் ஆயிடலாம். மணி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இசை நாற்காலி, அதாவது மியூசிக்கல் சேர். படிச்ச பிள்ளையாமா? ஆமா. இல்லப்பா, கிராமப்புறங்களா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும் மியூசிக்கல் சேர்னு சொன்னாதான் தெரியுது. ஆமா, ஏன் காலகாலமா இதே விளையாடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா 80களில் வந்த ராஜா பாட்டை இன்னைக்கு கேட்கறல, அந்த மாதிரி ஒரு எவருக்கு இந்த விளையாட்டு. சரி, இது யார் விளையாட போறா? நீ நானுமா? யாரு பாக்குறது? இப்ப குடிசா விளையாட போறாங்க, பார்க்கலாம். சரி, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் சொல்லிடுவோமா? குட்டீஸ் எல்லாரும் லிசன் பண்ணுங்க. எல்லா செல்ல குட்டீஸ் லிசன் பண்ணுங்க. யாரும் யார் மேலேயும் முந்தி அடிச்சுட்டு ஓடக்கூடாது, மேலே போய் போய் விழுகக்கூடாது, தள்ளு முள்ளெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஃபேராக விளையாடணும். சரியா? ஓகேவா? ஓகேவா? குட். விளையாடிட்டு இருக்காங்க, சியர்ஃபுல்லாவும் இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி கூட்டம் கம்மி ஆயிடுச்சு. பாப்போம் யார் வின் பண்றாங்க அப்படி. ஹலோ, நிறைய பசங்க இருக்காங்க, எப்படி நாங்க தான் ஜெயிப்போம் தெரிஞ்சுங்க. முதல்ல பொண்ணுங்கள்ல தான் யாராவது ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க. ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுப்போம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே பிரச்சனை. ஓ, சண்டை போறதுலயே குறியாது. ஓகே, மியூசிக். ஓகே, மியூசிக் போடலாம். கிட்ட 30 சேர்ல ஆரம்பிச்சோம். இப்ப 7 சேர் தான் இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்கலாம் ஏதாவது ஒரு பொண்ணு ஜெயிக்கிறாங்களா இல்ல ஏதாவது ஒரு குட்டி சுட்டி பையன் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு. யோ, ஏன் சண்டையா? பாருங்க, இப்படிதான் அந்த புள்ள சண்டை போடுது. அதாவது உங்க பேர் என்ன? கீர்த்திகா வந்து இன்னைக்கு மாஸ்க் ஆடி இருக்காங்க. இருக்கிறதுலே குட்டி பாப்பா இவங்க தான். ஆனா பயங்கர டஃப் காம்படிஷன். இவ்வளவு பேரை ஓட விட்டுருக்காங்க. எவ்வளவு கெத்து பாத்தீங்களா? என்ன வயசு ஆகுது உனக்கு? 6 வயசா தான் ஆகுது. 6 வயசு ஆகுது. பாப்பா அதாவது டாப் 5ல வந்திருக்காங்க. கீர்த்திகாக்கு ஒரு பெரிய ஓ போடலாமா? மூணு பேர்ல ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனா பெண்ணா ஜெயிக்கிறது யாரும் பார்க்கலாம். ராஜாவா ராணியா பார்க்கலாமா? பார்த்தலாம். இப்போ பாப்போம். மியூசிக். சரவணன் வின் பண்ணிருக்கீங்க. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. தோத்துருமா ஜெயிச்சிருமான்னு. பயம் இந்த புள்ளைய பார்த்து தானே. என்ன கிளாஸ் படிக்கிற? 8th ஸ்டாண்டர்டா? ஜாலியா இருந்தா இன்னைக்கு? எங்களோட புதிய தலைமுறையோட பொங்கல் கொண்டாடுறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருந்தது. ரொம்ப ஜாலியா? சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வின் பண்ணிருக்கீங்க. கடைசில உங்களுக்கு நாங்க விட்டு கொடுத்துருக்கோம். தம்பி, பயத்துல வெளிய வாங்க. இந்த புள்ளைய க்ளோஸ்ல பார்க்காதீங்க. சரியா? ஜெயிச்சிங்க. வாழ்த்துக்கள். Thank you.
யோசிக்கிறீங்கன்னு கேட்டா இதுக்கு பேர் தான் மியூசிக்கல் சேர் கேம் அப்படின்றாங்க. மியூசிக்கல் சேர்ல இப்ப நம்மளுடைய செய்தியாளர்கள் மட்டும் இறங்க போறாங்க. யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி. ஆண் சிங்கங்களே ரெடியா? ரெடியா? மியூசிக் நடடா விக்ரம், ஓடு விக்ரம். ஏய் லைன் வெளிய கோட்டுக்கு வெளிய. ரன் ரன் ரன். ஓடு ஓடு ஓடு. கோட்டுக்கு வெளியில, கோட்டுக்கு வெளியில. டேய் டேய் டேய். இது போங்காட்டம். கோட்டுக்குள்ளே சுத்தற நீ. கோட்டுக்குள்ளே சுத்தன வெள்ளவாணி. மக்களை நான் இங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா பதிவு செய்ய விரும்புறேன். 40 குழந்தைங்க விளையாடினாங்க. எந்த வயலன்ஸ் இல்ல, எந்த சண்டை சச்சரவும் இல்ல, அமைதியா விளையாடினாங்க. நம்ம பசங்க ஒரு 10 பேர் விளையாண்டாங்க. சேரை அடிச்சு உடைச்சு ஒரே வயலன்ஸ் ஆக்கி அப்படியே கந்தரகோலம் பண்ணிட்டாங்க. ரொம்ப வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. சரி, கடைசியா வந்தாச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. இதுல யாரு ஜெயிக்கலாம்னு பாக்குறான். விக்ரம் ரெடியா? விக்ரம்னா ரொம்ப வந்து சூதானமா விளையாண்டுட்டு இருக்காரு. ஓடுற மாதிரி ஓடல, நடக்கிற மாதிரியும் தெரியல. விக்ரம் அப்படியே போயிடுவியா? ஜெயிச்சிருவியா? பாப்போம் பாப்போம். நான் விளையாட்டுல கவனமா இருக்கேன். அப்புறம் வா. தெரியல விக்ரம். அப்புறம் வா. இல்ல விக்ரம். அப்புறம் வா. விக்ரம் சொல்லுடா. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சேர் பார்த்து வந்து ஸ்டூல் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. நீங்க போற வேகத்தை பார்த்தா நீங்க தான் வின் பண்ணுவீங்க போல இருக்கு. பாப்போம். இப்போ நான் விளையாட்டுல கவனமா டைம் எனர்ஜி. ஓடுங்க செந்தில். நான் சொன்னா போலயா நம்ம ஆளு ஜெயிச்சிட்டாரு. விக்ரம், எப்படி விக்ரம் இந்த காம்படிஷன் இவ்வளவு டஃபா போச்சு? எப்படி இந்த வெற்றி வந்து சாத்தியமா இருந்தது உங்களுக்கு? இல்லை, இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி இது எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 11 பேர் கொண்ட குழு எனக்கு நிறைய ஆலோசனை எல்லாம் சொன்னாங்க. சரியா? சரி அந்த 11 பேர் பண்ண குழு நீ அது யாருப்பா கொஞ்சம் சொல்ல. சீக்கிரட்லாம் வெளிய சொல்ல முடியாது. இல்ல, உட்கார்றது பெரிய விஷயம். சரி, எப்படி எனர்ஜி? சரி விக்ரம், கேம்ல கொஞ்சம் கூட எனர்ஜி லெவல் குறையாம அப்படியே மெயின்டைன் பண்ணி அதோட சீக்ரெட்டாவது சொல்ல. அது வேற டிபார்ட்மெண்ட். இங்க விளையாட எல்லாத்துக்கும் நின்று எல்லாம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நம்ம விட்டு கொடுத்துறோம் எல்லாத்துக்கும். நானும் அவுட் ஆயிடுவேன், வந்துருங்கன்னு சொல்லி ட்ரிக்கா அதை யூஸ் பண்ணி அவர் கடைசியில் ஜெயிச்சிட்டாரு. நியாயத்துக்கு இவரெல்லாம் கேம்லயே சேர்த்துக்க கூடாது. நம்ம வின் வேற பண்ண வச்சிருக்கோம். ஜெயிச்சிட்டாப்லையாப்பா, கொஞ்சம் கையை கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள் விக்ரம், செம. இது வரைக்கும் ஆண் செய்தியாளரும் நெறியாளரும் இந்த மியூசிக் சேனல் பார்த்துருந்தோம். இப்போ பெண் செய்தியாளரும் நெறியாளரும் இந்த மியூசிக்கில் கலந்துக்கிற போகிறாங்க. ஆமாம், நம்ம கூட வந்து விக்ரம் ஜெயிச்சிட்டாரு. பெண் செய்தியாளர்கள் விளையாடணும்ல, அதையும் பார்க்க தானே வேணும். எல்லாருக்கும் சம உரிமை உண்டு இல்லை? விளையாட ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஒரு வழியா சொல்லுப்பா, இருப்பா, ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிறன்ற மாதிரியா இருக்கு. சரி, ஒரு கடுமையான போட்டிக்கு அப்புறம் சொல்ல முடியாது. ஏன்னா மொத்தமே நீங்க 5 பேர் தான் விளையாடுனீங்க. அதையும் உண்மையை சொல்லி தான் ஆகணும். சரி, இப்போ டாப் 2 தான் இருக்கீங்க. யார் ஜெயிக்க போறீங்க? தோத்துறோம்னு வெச்சுக்கோங்களா, விட்டு கொடுத்துற மாதிரி நடிச்சிரலாம். எனக்கு ஒரு டவுட், இங்க நடந்த மியூசிக் சேரா மியூசிக் டான்ஸா? மியூசிக் வாக் அப்படி சொல்லிக்கலாம். ஹலோ, காவலுக்காக சொல்லமா? ஓடுங்க. யோ, சேருக்கு காவலுக்காக வேணாம். ஹலோ, சுவாரஸ்யமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா இப்படி தான் சமயத்தில் நடக்கும். சரியா? சேரை யாராவது களவாடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி காவலுக்கு இருந்தீங்களா 2 பேரும்? அப்படிதான் பிளான் பண்ணோம். அப்படிதான் தெரிஞ்சது. ஒரு கேமராமேன் எங்களுக்கு என்ன பண்றது? இல்ல, உங்களை நல்லா காட்டணுங்கிறத முயற்சி. ஆனா கடுமையான போட்டிக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இது சகோதரிகளுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமையை காட்டுது.
பாத்தி Take in that way. அப்படியா? சரி, பொங்கலுக்கு ஒத்துமையா இருக்காங்களா? இன்னும் எத்தனை நிமிஷம் பார்க்கலாம். ரேகா, சாப்பிட பிடிக்குமாமா? யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்குமே. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, எப்படி சாப்பிடுவீங்க? கையால தான். கையால எடுத்து. எஸ். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டு பொருள் இருக்கு. ஓகே. ரெண்டு கையை கட்டிட்டா? அச்சச்சோ, கையை கட்டிட்டா? உங்க ஹைட்டை விட அதிகமா இருந்தா? ஓ மை காட், கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி சொல்லுவாங்களே, அது அப்போதான் தெரியும் நினைக்கிறேன். இங்க குட்டி சாப்பிட போறாங்க. அந்த கேமை தான் நாங்க இங்க கவுண்டேட் பண்ணிருக்கோம். அப்படியா? இப்போ ஒரு குட்டி ரெடியா இருக்காங்க போல, கையெல்லாம் கட்டிட்டு ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா? ரெடி. என்ன கேம் விளையாட போறீங்க? கையை வேற கட்டி விட்டாங்க, அது எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க? கவி கவி சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஓகே சரி, இந்த குட்டி ரெடி. ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. ஹாய், உங்க பேரு? ஸ்வீதா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th. ஓகே, சாப்பிட்டுருவீங்களா? யார் இந்த 10 பேர்ல வின் பண்ண போறா? நான். ஓகே, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் தான் வின் பண்ண போறேன், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். போட்டிக்குள்ள போலாம். 4 3 2 1 start. Five, 4 3 2 stop. கிட்டத்தட்ட பன்ல பாதி அளவுக்கு வந்து சாப்பிட்டுருக்காங்க. முதல்ல தன்னடக்கமா அவங்க ஜெயிப்பங்க அப்படின்னு சொன்னவங்க தான் வந்து இப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஹாய் குட்டி. ஹாய் குணஸ்ரீ. என்ன என்ன கஷ்டமா இருந்தது உங்களுக்கு சாப்பிடும்போது? ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, பிச்சு கொடுத்துறவா உன் கையில? வேணும். ஆமா, ரொம்ப நேரமா அவங்க காத்துட்டே இருந்தாங்க. கவி கவி சாப்பிட்டது இப்ப பிச்சு வந்து அவங்க கையிலேயே வந்து கொடுத்தாச்சு. ஹாப்பியா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீங்க தான். செகண்ட் யாரு? செகண்ட். ஓகே, உங்க பேரு? யோகேஸ்வர். நீங்க சொல்லுங்க, என்ன கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஆடிட்டே இருந்ததா? ஓகே, யோகேஸ்வர். சரி, தேர்ட் யார் வின் பண்ணீங்க? நீங்க தானா? தம்பி, உன் பேர் சொல்லி எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? கவிராஜ் 5வது. 5வது ஸ்டாண்டர்ட் படிக்கிற. பன் தின்ற போட்டு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? கையை கட்டிட்டு இப்படி பண்ண சாப்பிட வச்சது எப்படி இருந்துச்சு? ஜாலியா தான் இருந்துச்சு. கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்ற மாதிரி தோணுச்சா? சரி, இப்ப சாப்பிட்ரு. அப்போதான் சாப்பிட முடியல, பாதி தானே சாப்பிட்டா, இப்போ சாப்பிட்ரு ஃபுல்லா. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. 2 கேர்ள்ஸுமே வந்து கயிறு ஆட்டிகிட்டே இருந்தாங்க. அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினோட நான் ஜாலியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 பேருக்கும் வந்து புதிய தலைமுறை வழங்குற வந்து ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்ததான் நம்ம ஆளுங்க என்ன கேமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ரேகா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நோ ஐடியா. எனக்கு தெரிஞ்ச அங்கே கரும்பு இரும்புலாம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச உரியடி ஆட்டம் ஆர் எனிதிங் வேற அதாவது பொங்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விளையாட்டு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, அந்த விளையாட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஆவலா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். இவ்வளோ பேர் இப்போ காத்துட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்னா, லெமன் ஸ்பூனில் யார் ஜெயிக்க போகிறதுன்னு தான். அதில் பெண் செய்தியாளர்கள் மட்டும் இல்லாமல் உள்ளூர் ஆட்டக்காரையும் சேர்த்து விளையாட வைக்கணும் எங்களுக்கு ஆசை. அதனால் இந்த ஊர் பெண்மணி ஒருத்தவங்க கலந்துருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது லெமன் ஸ்பூன் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம். சின்ன குழந்தைங்கன்னு கன்சிடர் பண்ணி எங்களுக்கும் இந்த கேம் விளையாட வச்சிருக்காங்க. எங்க விழுந்து பல்லெல்லாம் உடஞ்சி என்ன அடி வாங்க போறோமோ தெரியல. 3 2 1 ஸ்டார்ட். சூப்பர்கா சூப்பர்கா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். சூப்பர் சூப்பர். வேதா, அவங்க விளையாட வேண்டிய விளையாட்டை நம்ம முதல்ல விளையாண்டாச்சு, அதில் வின்னும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பசங்கெல்லாம் வந்து லெமன் வித் ஸ்பூன் வந்து விளையாட போறாங்க. பிராக்டிஸ் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லெமனை வாயில வச்சிட்டு இருக்காங்க. எப்படி பேசுவாங்க? லெமனை நாங்க எடுக்க மாட்டோம், ஸ்பூன் எடுக்க மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. எல்லாம் ரெடியா? ரெடி 1 2 3. சூப்பர்கா சூப்பர்கா. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகே, 5 பேரும் தயாரா இருக்காங்க. போலாமா? கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாம்ல? ஓகே, ரெடி ரெடி 1 2 3. யாரும் இடிக்கூடாது. யாரும்
போட்டி நடத்துறோம். அந்த 3 சுற்றுகள்லையும் கடைசியா வின் பண்ண 5 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. உங்க பேரு? சுஜித்ரா. உங்க பேரு? கீதா. உங்க பேரு? நீங்க? சார்மி. நீங்க? யார் வின் பண்ண போறா? யார் வின் பண்ணுவீங்க? நீங்க தான். நீங்க? யார் வின் பண்ண? ஓகே, பெரிய மனசு உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க மட்டும் தான் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. மத்த எல்லாரும் யாரே தான் வின் பண்றோம் அப்படின்னு. ஓகே, போலாமா? ரெடி? ஃபைனல் ரவுண்ட். 1 2 3. ஓகே, லெமன் அண்ட் ஸ்பூன் கேம்ல இந்த பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிலையும் சரி, இப்போ நடந்த போட்டிலையும் சரி, வேகமா போனவங்க எல்லாருமே வந்து கீழே விட்டுட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே நிதானமா வந்தாலும் கரெக்டா விளையாடினாங்க. வணக்கம், உங்க பேரு? மோனிகா. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 9th. ஓகே, இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? எப்படி அந்த ட்ரிக் உங்களுக்கு? மெதுவா தான் வந்தீங்க, எல்லாரும் வேக வேகமா வந்தவங்களாம் தோத்துட்டாங்க, நீங்க எப்படி? ஓகே, அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. உங்க பேருமா? கீதா. கீதா எந்த ஸ்டாண்டர்ட்? 4th. நீங்க? 5th. ஓகே, 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, உங்க 3 பேரும் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. இவங்களுக்காக புதிய தலைமுறை சார்பில் இருந்து பரிசுகள் காத்துக்கிட்டே இருக்கு. அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம். பலம். மணி என்ன கையில கம்போட இருக்க? கம்பு சுத்த போறீங்க? அதான் நமக்கு பழக்கம் இல்ல. அது தெரிஞ்சதா? உரி அடிக்க போறியா? நீ அடிக்க போற? இல்ல, நான் அடிக்க போறதில்ல. இந்த பொங்கல் பண்டிகையில எத்தனையோ விளையாட்டு இருந்தா கூட உரி அடிச்சாதான் அந்த பொங்கல் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்கு உரி அடிக்க போட்டி நடத்த போறோம். நம்ம தான் நடத்த போறோம். நீ வந்து உரி அடி, நான் கை தட்டுறேன். வேணாம். எப்பவுமே கை தட்டுறதுல இருக்கக்கூடாது, கை தட்டல் வாங்குற இடத்துல இருக்கு. அடடா, எப்படி நல்லா இருக்குல்ல தட்டம்? நல்லா சரி, நம்ம பேசிட்டு இருந்தா டைம் ஆயிடும். முத இந்த உரி அடி போட்டியை தொடங்கி வைக்க போறது யார் தெரியுமா? தோ இவங்க. வாங்க பக்கத்துலயே இருக்காங்க. வாங்க. வணக்கம்லாம் நல்லா வைக்கிறீங்க. அண்ணா வாங்க, நல்லா கண்ணை கட்டுங்க. அக்கா, கம்பு உங்களோட ஹைட்டா இருக்கே, பரவாயில்லையா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவங்க ஜெயிச்சுறாங்க. சரியா? வெற்றி உங்களுக்கு தான். இந்தாங்க சொல்லி உங்ககிட்ட இதை கம்ப கொடுத்துறோம். அப்படி நீங்க பாத்துக்கிறீங்க. சரியா? தெரியல, எதுவும் தெரியல. 1 2 சுத்தி விடுங்க. போலாமா? 4 3 2 1 ஸ்டார்ட். ஹலோ, அவுட் ஆயிட்ட பிறகு என்ன அப்புறம்? 4 3 2 1 ஸ்டார்ட். அப்படியே போங்க, அவனை ஹெல்ப் பண்ணுங்க. நிறுத்து. கை தட்டுப்பா, கம்ப கொடுத்துருங்க. அக்கா, சிறப்பாக தான் விளையாடுங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு. கிட்டத்தட்ட கோட்டை தாண்டாம வெளியேறல. 3 தடவை ட்ரை பண்ணிக்கலாம், அதனால தான் நீங்க அவுட் ஆனீங்க. ஆனா எல்லைக்குள்ள தான் இருந்தீங்க. அந்த விஷயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த போட்டியாளர் யாரு? சீக்கிரம் போலாமா? 4 3 2 1. அது போய் கன்வேச்சா போதா ஜாட்டி போற மாதிரியே போறது. அப்படியே நீங்கள் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தீங்க, எங்கேயுமே போகவே இல்லை, கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தீங்க. நாங்கள் தான் கன்ஃபியூஸ் பண்ணுறதா சொன்னோம். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டெப் ஏற்கனவே கணக்கு வச்சிட்டீங்களா? இல்லை, காலை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதை கால்குலேட் யார் இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? இன்ஸ்ட்ரக்ஷனே நான் காதில் வாங்கலை. அப்படியா? இல்லை, இது அவங்க கொஞ்சம் பேச விடாதா? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இவ்வளோ தூரம் நேராக வந்தீங்க? அதான் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் காதில் வாங்கலை, நானே ஸ்ட்ரைட்டாக காலை வச்சு தான் வந்தேன். இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதெல்லாம் வீண் தானோ? காதில் வாங்கலை நான். நாங்கள் சொன்னதை கேட்கவே கூடாது முடிவோட இருக்கீங்க. ஆமாம். அப்படியா? கேட்கல. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே நீங்கள் ரொம்ப கிட்டத்தில் வந்தீங்க, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த போட்டியாளர். இந்த 11 பேர் கொண்ட குழு இதுக்கும் செயல்படுதா? இல்லை இது நானே சிந்திச்சது. நானே சிந்திச்சேன். நேரே சரியில்லை. சூப்பர்.
நல்லா பாத்துங்க. இல்ல அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆனா ஊரே கைத்தட்டி சிரிக்கும் போது நம்ம ஜெயிச்சிட்டோன்ற எண்ணம் வந்ததா இல்லையா? ஆனா இந்த உரியடி ஜெயிக்கிறது கரெக்ட் தான். ஆனா இந்த உரியடி போட்டி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நட்டுருக்கோம்ல, அது புதுசா ஒரு ரூட் போட்ட ஒரே ஆள் நீதான். ஊரே சந்தோஷப்படுத்திட்டாரு. இல்ல நீங்களா சிந்திச்சீங்க? அதெல்லாம் இல்ல மணி, முதல்ல பிளான் பண்ணது இங்கதான். இங்கதான் அது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஸ்ட்ரைட் தான். சூப்பர். நான் பக்கா ஸ்ட்ரைட்மா. நீ எந்த பக்கமா அந்த புரியுதா? புரியுதா? ஊருக்குள்ள 1000 பேர் சொல்லுவாங்க, யாரையும் கேட்காத, லெஃப்ட் பிடிச்சி பாட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க. புரியுதா? ஆமா. 4 3 2 1 ஸ்டார்ட். கரெக்டா நீங்க ஓகே. போராடிட்டு இருந்தது. ஒரு வழியா இந்த ஒரு வீர தமிழச்சி உடைச்சிட்டாங்க. ஆமா, எப்படி உடைச்சீங்க சொல்லுங்க, சீக்கிரட்டா சொல்லுங்க. நான் ஜெயிப்பேன் நம்பிக்கையில வந்தேன். ஜெயிப்பேன் நம்பிக்கையில. ஆமா, உடைச்சிருவாங்க நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. நம்பிக்கையும் கை கொடுக்கும் அப்படின்றது இன்னைக்கு தாங்க தெரிஞ்சிருக்கு. அதானே? சரி, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுமா? வாழ்த்து. பொங்கல் விழா குறித்து பேசுறதுக்கு முன்னாடி எல்லாருமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் துர்கா தேவிக்கு. அந்த உரியடியை இங்கே இருக்கிற அத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசியாக ஒரு பெண் அதை வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கிறத விட மகிழ்ச்சியான தருணம் எதுவுமே இருக்க முடியாது. ரொம்ப அருமையாக அந்த உரியடி போட்டியில் தன்னுடைய திறமையை ஒரே முயற்சியில் உரியடிச்ச துர்கா தேவி. எங்கே ஆளை காணோம்? வாங்க துர்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த உரியடிச்சல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரும் அடிக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு நின்னேன். நம்மளால முடியுங்கிறதெல்லாம் என்னால் முடிஞ்சிச்சு. துர்கா தேவி இந்த பரிசை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது புதிய தலைமுறையிலேருந்து எல்லா கிராமங்களுக்கும் எங்களுடைய செய்தியாளர்கள் இங்கே இருக்கிற பலரும் வந்திருந்தாங்க. நானும் இங்கே வந்து பேராவூரணிலேருந்து தொடங்கி வேதாரண்யம் வரைக்கும் பல பகுதிகளுக்கும் போயிருந்தோம். டெல்டா பகுதி எப்போயுமே புதிய தலைமுறைக்கு மனசுக்கு நெருக்கமான மக்கள் நிறைந்த ஒரு பகுதின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த சமூகத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடியவர்கள், உழைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் உழவர்கள் தான். உழவர் திருநாளில் இப்படியான மக்களோடு நம்ம வந்து குறைந்தபட்சம் இந்த பொங்கல் திருநாளை சமத்துவ பொங்கலாக கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இந்த கிராமம், இதை சுற்றி இருக்கிற கிராமங்கள் அப்படின்னு மக்களை எல்லாரையும் அரவணைத்து அவங்க நிச்சயமாக இன்னும் கஜா புயல் பாதிப்பிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு இன்னும் மீண்டு வந்திருக்கக்கூடிய சூழல் இல்லை. இன்னமும் பார்க்குற நிறைய இடங்களில் ஓட்டு வீடுகள் கூட அந்த புயல் பாதிப்பிலிருந்து முழுமையாக சிதிலமடைந்த அந்த காட்சிகள்லாம் இருக்குது. பெரிய அளவுக்கு பயிர் பாதுகாப்பு, அதே போல் மரங்கள் வீழ்ந்த கிடக்கிற சூழல்லாம் பார்க்க முடியுது. நிச்சயமாக முதல் கட்ட நிவாரணப் பணிகள் கிடைச்சிருக்கலாம். ஆனால் நீண்டகால நிவாரணப் பணிகள்ங்கிறது பல மாதங்களோ அல்லது சில வருடங்களோ ஆகக்கூடிய ஒரு சூழல் தான். ஒட்டுமொத்த டெல்டா பகுதியும் கஜா புயல்னால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. டெல்டா பகுதி தொடர்ந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம்.
ஒட்டுமொத்த தமிழகம் இல்லை, இந்தியாவுக்கே சோறு போடுற பூமி. ஆனால் அது தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாகவே ஏதோ ஒரு காரணத்தினால பெரிய பாதிப்பை பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. 2015 வரலாற்றிலே இல்லாத வகையில் ஒரு பெரிய வறட்சியை சந்தித்தோம். காவிரியில் தண்ணியே இல்லை சுத்தமாக. 5 வருஷம் 6 வருஷமாக தண்ணி ஜூன் 12ஆம் தேதி திறக்கவே மாட்டாங்க. நமக்கு சாகுபடிக்கு வரவே வராதுங்கிற சூழலையும் கூட எந்த இடத்துலையும் தங்களுடைய மன வலிமையை விட்டுடாமல் தொடர்ந்து விவசாயத்தை தொடர்ந்து எவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையிலையும் வேளாண்மையிலையும் விவசாய கூலிகளாகவும் இங்கே இருக்கிற இந்த மக்களை பார்க்கும்போது வேறு யாரை விடவும் மிக மன வலிமை உள்ளவர்களாக உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப ஒரு எல்லா விஷயங்களுக்கும் சலிப்படைகிற ஒரு நாளில் தோல்வி அப்படின்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட நான் பார்த்தேன் நேரடியாக இங்கே நாங்கள் வந்து 2015 அந்த வறட்சியில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் 10 விவசாயிகளுக்கு மேலே விவசாய கூலிகளுக்கு மேலே மரணிக்கிற சூழல் இருந்த ஒரு இடம். நாகப்பட்டினத்துலேயும் அதே போல் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும்னு தொடர்ந்து விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்த வருஷம் வெள்ளம் வந்து பாதித்தது. இந்த வருஷம் கஜா புயல் பெரிய பேரிழப்பு. இது வந்து வெறும் கரும்பு நெல்லுக்கு மட்டும் இல்லை, தென்னை விவசாயம் உள்ளிட்ட நீண்டகால பயிர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிருக்கு. கடற்கரையோரம் இருக்கிற 4-5 கிலோமீட்டருக்கு அந்த கிராமங்களில் பயிர் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழல். ஆனால் அந்த நிலையில் தான் நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்களோட பொதுவாக பொங்கலில் இங்கே எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊர் வழக்கம் தாய் வீட்டு சீர் வரும். பொங்கலுக்கு பொங்கல் சீர் அப்படிங்கிறது உண்டு. அப்படி ஒவ்வொரு வருஷமும் எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ கொண்டாந்து சீர் கொடுப்பாங்க. அப்படி புதிய தலைமுறை இங்கே இருக்கிற அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் அம்மாக்களுக்கும் சீர் கொடுக்குது. பொங்கல் சீரை இங்கே கொடுத்து அவங்களோட நம்ம வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சிகள் காலையிலேருந்து அவ்வளோ ஆர்வமாக சிறு குழந்தைகளும் பிள்ளைகளும் அதுபோல் பெண்கள் அதிக அளவில் நிறைய, நான் வேறு பல இடங்களுக்கு நாங்கள் பல மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறேன். ஆனால் பெண்கள் பெருமளவுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே தான் நடக்கும். தொடர்ந்து நான் பார்த்துட்டுருக்கேன். டெல்டா பகுதியில் உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற இடம். எங்கே போனாலும் ஏன் நான் மனசுக்கு நெருக்கமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்காக நான் இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் பண்ணிகிட்டே இருக்கேன். வறட்சி வந்த போதும் சரி, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் இங்கே நிறைய பண்ணியிருக்கேன். மன்னார்குடி பக்கத்தில் கிராமங்களில் போய் பெண்களை மட்டுமே விவசாய கூலிகளை மட்டுமே வச்சு அவங்க பிரச்சனைகளை பற்றி பண்ணியிருக்கோம். அதே போல் தொடர்ந்து இந்த டெல்டா பகுதியில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள், வேளாண் விளைநிலங்கள் முற்றாக கைவிடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போதெல்லாமும் கூட அவங்களுடைய குரலாக நாம் இங்கே இருந்திருக்கோம். நெடுவாசலில் பிரச்சனை வந்தபோது அவங்களோட நின்றுருக்கோம். அப்படி எந்த பக்கம் போனாலும் நான் வரும்போதெல்லாம் எங்களுடைய குழுவை புதிய தலைமுறையை நம்மோட சேனல் நம்ம டிவி அப்படின்னு அரவணைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் நான் மனசுக்கு நெருக்கமான ஒரு பூமி அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த இடத்த. அப்படிப்பட்ட மக்களோட இந்த பொங்கல் நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடியது, ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம எவ்வளோ இழப்புகளை சந்தித்திருக்கோம். வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய அளவுக்கு நெருக்கடியும் இழப்புகளையும் சந்தித்தே வந்திருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி நம்பிக்கையோட, ஏன்னா விவசாயங்கிறது நமக்கு வாழ்வியல், நமக்கு அதை விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. காலையில் போய் நிலத்தில் நிற்கிறோம், அது என்னவாக இருந்தாலும் பார்க்குறோம் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு பூமி இது. தொடர்ந்து நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திலையும் நம்ம வந்து இதிலெல்லாம் தான் மீண்டு வர முடியும். அந்த வாழ்த்தையும் புதிய தலைமுறை சொல்லுது. இந்த புதிய ஆண்டு தை மாதம் பிறந்ததுன்னா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பிறந்திருக்கிறது, அதில் நல்ல வழி பிறக்கும். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நன்னாளிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு நம் எல்லோரையும் அரவணைத்து அன்பாக வழிமொழிந்த புதிய தலைமுறையின் இயக்குனர் அவர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து இது வரைக்கும் லைவ் ப்ரோக்ராமில் தான் பார்த்துருக்கோம். பொங்கல் அன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒரு கிராமத்தை காட்டுவாங்க. இந்த பொங்கல் அன்றைக்கு நம்மளுடைய சுந்தரபுரி கிராமம் இந்த நிகழ்ச்சியிலே வருவதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோருடைய சார்பாகவும் புதிய தலைமுறைக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் எழிலரசி. இந்த சேனலில் இந்த நாளில் வந்து நானும் கலந்து என் பிள்ளையும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். புதிய தலைமுறைங்கிறது என் தலைமுறையும் சேர்ந்து என் பிள்ளையோட தலைமுறையும் சேர்ந்து நடத்துகிற சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டேன், கோல போட்டியிலையும் கலந்துக்கிட்டேன், உளியடியிலையும் கலந்துக்கிட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் சாதிச்சேன்னு தான் நினைப்பேன். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நான் வெளியிலே வரல இது வரையும். இந்த நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நான் வெளியில் வந்திருக்கிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையான உள்ள பிரச்சனைகளை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதில் முன்னிலைப்படுத்துகிற ஒரு டிவி. அந்த மாதிரி ஒரு டிவி இந்த மாதிரி ஒரு தைத்திங்கள் நம்முடைய தமிழர் திருநாளில் இந்த மாதிரி ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கொண்டாடலாம். மிக சந்தோஷம், வணங்கி வரவேற்கிறோம். முதல்ல எங்களுடைய டெல்டா பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் அனைவரும் உண்மையிலேயே ஒரு பீனிக்ஸ் பறவை போன்றவர்கள். நிச்சயமாக நம்மளுடைய இந்த டெல்டா பகுதி மீண்டும் எழுந்து நின்று இந்த தமிழ்நாட்டிற்கு
மிகப்பெரிய அளவில் உணவு களஞ்சியம் மாறும் என்பதில் எந்த விதமான அச்சம் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றியுடன் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். திருத்துறைப்பூண்டியில் இயற்கை அங்காடி வச்சிருக்கிற திரு ரவிக்குமாரோடைய அந்த பேச்சை கேட்டோம். அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய அவர்களுடைய பிரதிநிதியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பருவங்களில் நிச்சயமாக இந்த மக்கள் மீண்டெழுவார்கள். அதற்காக உதவுவதற்கு தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அரசுகளை கடந்து மனிதநேயம் மிக்க பலரும் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நிச்சயமா இந்த புனரமைப்பு இது கிட்டத்தட்ட இந்த டெல்டா பகுதியில் நான் சுனாமி காலத்திலேருந்தே சொல்லணும், இழப்புகளை தொடர்ந்து நாகை மாவட்டம்லாம் அந்த காலத்திலேருந்தே சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். மீண்டும் புதிய தலைமுறை பொங்கல் சீர் அப்படிங்கிறத பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். பொதுவாக தாய் வீட்டு சீராக கொடுக்கறதுல புத்தாடை, புது அரிசி கொடுத்து, பொங்கல் பானை கொடுத்து, மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து, கரும்போட நம்ம வந்து ஒவ்வொரு பொங்கலுக்காவது அவங்க வந்து கட்டி கொடுத்த பிறகு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போகணுங்கிறது கட்டாயத்துக்காக வச்சுருந்த மரபு அது. தங்கைகளை பார்ப்பதற்கு, அக்காவை பார்ப்பதற்கு, அதே போல் திருமணம் செய்து கொடுத்த பெண்ணை போய் பார்ப்பதற்கான ஒரு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் அந்த தை பொங்கலில் எல்லா வீடுகள்லையும் போய் பார்ப்பாங்க. அவங்க நிலத்தில் விளைஞ்ச அந்த புத்தரிசி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதில் பொங்கல் பொங்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ இருக்கிற ஒரு மரபாக இருந்துச்சு. இப்போது அந்த அளவில் தான் நம்ம புத்தரிசி, புது பானையை கொடுத்து, புத்தாடைகளோட இந்த பொங்கலை நம்ம இவங்க புதிய தலைமுறை சார்பாக அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அனைவருக்கும் எடிடி சாரல் சார்பாக எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாட்களை அவங்களோட நாங்கள் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும், துணிமணி, பூஜை சாமானங்கள், பானை, அரிசி போன்ற அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்களோட கொண்டாட இங்கே வந்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு ஒரு சின்ன திருப்தி. எல்லாம் தரணும், அப்படி சுத்திட்டே வாங்க. ஆனா தொழுசோட சேர்த்து எடுங்க. கிளறு, நல்லா கிளறு, உடைக்க கூடாது, பானை உடைஞ்சிரும், லேசா கிளறணும். சின்ன புள்ள, சின்ன மச்சான், செவத்த புள்ள, செவத்த புள்ள. எல்லாரும் ஒரு முறை பொங்கலோ பொங்கல் சொல்லாம நன்றி.